மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், இப்ப மஞ்சள் எச்சரிக்கையை முன்னிட்டு கடலூர் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லைன்னு தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விரிவான தகவல்கள் என்ன? கடலூர் மாவட்டத்தில் மீனவர்களுக்கான மஞ்சள் எச்சரிக்கையை தொடர்ந்து தேவனாம்பட்டினம், நல்லவாடு, தாழங்குடா, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 49 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. கடலூர் மாவட்டம் பொதுமக்கள் மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலில் 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்று வீசும். கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். 1.5 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலை எழக்கூடும். மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம். கடற்கரையோரம் பாதிப்புகள் இருக்கும் என்பதால் கடலுக்குள் யாரும் குளிக்க செல்ல வேண்டாம். காற்றின் வேகத்தால் படகுகள் சேதமடையக்கூடும் என்பதால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குநர் யோகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மீன்வளத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம், நல்லவாடு, தாழங்குடா, சிங்காரத்தோப்பு, எம்ஜிஆர் சிட்டி, பரங்கிப்பேட்டை, கிள்ளை, சொத்திக்குப்பம் உள்ளிட்ட 49 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. இதனால் கடலூர் மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது மீன்பிடி தடை காலம் உள்ளதால் விசைப்படகுகள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.